கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற பிரச்சார பயணத்துல இன்று காலை வரை 41 நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட போலீசார் ஏற்கனவே வழக்குகள் பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் மதியழகன் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் இவர்களை கைது செய்வதற்காக தீவிரம் காட்டி வருவதாகவும், இன்று இரவுக்குள் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவரை கைது செய்யப்படுவார்கள் என்றும், தற்போது மதியழகனை நெருங்கிவிட்டதாகவும், அவர் இருக்கும் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்று காலை இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அதில் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்ற கட்சி நிர்வாகி நடந்து கொண்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 மணி நேரம் விஜய் காலதாமதாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பலமுறை எச்சரித்தும் தவேக நிர்வாகிகள் அதனை கண்டு கொள்ளவில்லை என்றும், அனுமதி இல்லாத இடங்களிலும் ரோடு ஷோ நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில நடந்து கொண்டதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீண்ட தாமதத்தின் காரணமாக தான் பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்து மயக்கமுற்று கீழே விழுந்ததாகவும், அதில்தான் இவர்கள் பலியானதாகவும், கூட்ட நெரிசலை சிக்கி பலியானதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தவேக இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட தவேக நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் முதல் குற்றவாளியாகவும், 2வது குற்றவாளியாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும், 3வது குற்றவாளியாக தவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மீது கொலையாகாத மரணம் விளைக்கும் செய்தல், பிற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காமல் செய்தல், அதே போல பொது சொத்துக்களை சேதம் விளைவித்த உள்ளிட்ட 5 பிரிவுகள் வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இது அனைத்துமே ஜாமீனில் வெளிவர முடியாத சட்டப்பிரிவுகள் என்பதனால அவர்களை கைது செய்வதற்காக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.